ஹலோ கேஎஸ், நான் தான் அவங்க சும்மா பிஜின் லாஃப்ட். இப்போ நான் புதுசாக தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ரீசெண்டாக தான் புறா வாங்கினேன். நான் மொத்தம் 4 ஜோடி வாங்கினேன். அதில் 8 புறா. அந்த ஃபுல் ஒயிட் ஒன்று, அந்த பிளாக் பேர் ஒன்று, மேலே அந்த க்ரேவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு பேர். இங்கே வந்து பொறி கீழே நிற்கிது. இதோட ஒரு ஜோடி வந்து அங்கே இருக்குது, ரவுண்ட்ஸிங் போயிருக்காங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் அது ஃபுல் ஒயிட் வந்து பொரியோடது, இந்த மிக்சர் கலர் வந்து இதோடது. இப்போ பாருங்கள், சத்திரி நான் வீட்லேயே நான் தான் அடித்தேன். அந்த மூங்கில் இருக்குல்ல, அதை பொழந்து செஞ்சது. இந்த கேஜை வந்து எனக்கு மொத்தம் 100 ரூபா ஆச்சு. ஆப்பிள் பாக்ஸ் 50 ரூபா, இந்த வலை 50 ரூபா. கீழே எல்லாம் சும்மா வீட்லேயே ரீப் இருந்துச்சு. அது அங்கே ஒரு சத்திரி இருக்கும் பாருங்கள், சும்மா இப்போ வந்து நம்ம இது வந்து ரஃப்புக்கு அடித்தேன், சும்மா தான் ரஃப் தான் அடித்தேன். இப்போ வந்து மெயின் கேஜ் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. உள்ள ஃபேன்டெயில் இந்த மாதிரி ஃபேன்சி வளர்க்கலான்னு இதில் நான் வீட்டிலே அடித்தேன். இந்த தகரத்தெல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக ஆணி தான் இருக்கும். இந்த பலகாயோட சேர்த்து வச்சு அடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஹீட் உள்ளே இறங்கக்கூடாதுன்னு இந்த தென்னை மரத்தோட இலை, அப்புறம் இந்த ஃப்ளக்ஸ் ஷீட்டு, அப்புறம் சாக்கு மேலே வாரத்துக்கு பார்க்க செங்கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி அடித்தோன்னு பார்க்கலாம். இந்த தாப்பால் எடுத்து வச்சுட்டு இதாங்க கைஸ் கேட்டு, கேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ தான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஃபுல்லாக ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி ஃபுல்லாக வச்சு விட்டு, அந்த அரையே வச்சு அங்கே வச்சுருந்தேன்ல, அதே மாதிரி அங்கே வச்சுட்டு ஃபுல்லாக ஃபேன்டெயில் இந்த மாதிரி இதை வாங்கி வளர்ப்பேன். இல்லைன்னா ஹோமர் கர்னை இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி வளர்ப்பேன். அப்போ காசு இருக்க பட்ஜெட் பொறுத்து. இப்போ நான் அதை எப்படி செஞ்சேன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன் கைஸ், வாங்க. கேஜை மூடிட்டேன். நான் எப்படி செஞ்சேன்னு காட்டுறேன். இந்த பலகா தெரியும் பார்த்தீங்களா, இந்த பலகா இதெல்லாம் வீட்டில் பீஸாக தனித்தனி பலகாவாக இருந்துச்சு. அதை நான் உடச்சி பிரித்து அடித்தேன். ஃபுல்லாக கரையும் அடிச்சிருச்சு. அப்புறம் இந்த தகரெல்லாம் வீட்டிலே ஆல்ரெடி இருந்துச்சு. ஆணி வீட்டில் இருந்துச்சு. ஃபுல்லாக செவுத்தில் தான், இந்த சைடு ஃபுல்லாக கட்டையில், இந்த சைடு ஃபுல்லாக செவுத்தில் இருக்கிட்டேங்க. ஃபுல்லாக செவுத்தில் தான் இருக்குது. இது மட்டும் போயிட்டு நாளைக்கு கடையில் போய்ட்டு வாங்கிக்கிறேன் வந்துட்டு. அங்கே ஒரு கேப் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே அந்த கேப் வந்து நான் அடிக்கும் போது அங்கே பிரிஞ்சிருச்சு. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக இங்கே கேப் இருக்கும். அதை நான் செங்கல் வச்சு அடைச்சி விட்டேன். கேஜ் வந்து 4க்கு 4. நான் வலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு 5க்கு 5 வாங்கிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதை எனக்கு லாக் போட்டு வாங்கணும். அதுக்கு பதிலாக இப்போ நான் டெஸ்டர் தான் உள்ளே குத்தி விட்டுருக்கேன். இது நிற்கிறக்காண்டி அங்கே ஆணி செவத்தில் அடிச்சுன்னு பாட்டியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடுன்னு சொல்கிறேன், காடு தான். இப்போ மேலே ஃபுல்லாக சீட்டி தான். நம்ம சத்திரி பாருங்கள், இதான் நம்ம சத்திரி. நானே வீட்டில் ரீஃபர் இருந்துச்சா அவ்வளோ நினச்சேன். இந்த வீடியோ சின்ன பசங்க யாரோ பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் அடிக்கிற வந்து பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு அடிக்கணும். அதான் ஈஸியாக அடிக்க முடியும், சேஃபாக அடிக்க முடியும். பார்த்துக்கிட்டிங்களா, நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஃபேன்சி பொருளால் வாங்கிட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.